ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு சூப்பர் மேட்ச் இருக்குது. இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். யார் வின் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரெண்டு டீமுமே நல்ல பவர் தான். வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டு டீமோட பிளேயிங் 11, வின் ப்ரெடிக்ஷன், ஹெட் டு ஹெட் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2016 இந்த கதை தொடங்குனுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து ஃபைனலில் யாரால் மறக்க முடியும்? ராத்வைட் அடித்த அந்த 4 6 என்ன ஒரு ஃபைனலாக இருந்தது அந்த வருஷம். ஓகே, இப்போ வாங்க வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் 11 பார்க்கலாம். பிராண்டன் கிங், ஷாய் ஹோப் ஓப்பனர்ஸ். ரெண்டு பேருமே பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ், நல்லா விளாடுவாங்க. நம்பர் 3 ஷிம்ரன் ஹெட்மயர். அவர் போன மேட்ச் ஒரு சூப்பர் பேட்டிங் விளாண்டுட்டு இருந்தாப்புல. நம்பர் 4 ரோப்பன் பாவல். அவரும் ஒரு பவர் ஸ்ட்ரைக்கரு. அதுக்கப்புறம் ஷஃபைன் ரதர்ஃபோர்ட். அவர் அடிக்க ஆரம்பித்தார்னா தடுக்கவே முடியாது. அடுத்து ரொமாரி ஷெப்பர்ட். அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. அவர் அடுத்த ஆண்ட்ரே ரசல். அதுக்கப்புறம் மேத்யூ ஃபார்டே, அவர் நல்லா பவுலிங் போடுவாப்பில். ஜேசன் ஹோல்டர் ஆல்ரவுண்டர். அகில் ஹுசேன் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆட முடியும். அதுக்கப்புறம் ஷமா ஜோசப் நல்ல ஃபாஸ்ட். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா இங்கிலாண்டே நல்ல பேட்டிங் லைன் வச்சுருக்காங்க, நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனால் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் லைன் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இங்கிலாண்டோட பிளேயிங் 11 சொல்லுங்கள். ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட் ஓப்பனிங். ரெண்டு பேருமே அடித்து தம்சம் பண்ணிடுவாங்க. நம்பர் 3 ஜேக்கப் பெத்தல், லெஃப்ட் ஹேண்டர். இவரும் நல்லா விளாடுவார். இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் டாம் பேண்டன். இவர் தான் இந்தியாவில் எப்படி விளாட போகிறாருங்கிறத எல்லாருமே பார்க்கணும். ஹாரி ப்ரூக், அவரும் நல்லா விளாடுவாப்பில். அவரும் லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஃபார்ம்லேருந்து வராரு. அடுத்து சாம் கரன். அவரும் அடிக்க ஆரம்பித்தார்னா நிறுத்த மாட்டார். அது இல்லாமல் இப்போ பவுலிங்கில் வேறு கலக்கிறாரு. அடுத்து வில் ஜாக்ஸை இவங்க இங்கே ஃபினிஷிங்கில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனை ஃபினிஷிங் பண்ண வைக்கிறாங்க. அவரும் சூப்பராக விளாடுவார். அதுக்கப்புறம் ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், டாவ்சன் அண்டு லூக்குட். இவங்க 4 பேருமே நல்ல பவுலர். ஆனால் லாஸ்ட் மேட்ச் இவங்களோட பவுலிங் கொஞ்சம் வீக் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அவங்க சூப்பராக போடுவாங்கங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஓகே, ஃபைனலாக கிரிக்மேனியா வின் ப்ரெடிக்ஷன். இங்கிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். இந்த மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சூப்பர் 8க்கு 75% குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதே தான் வெஸ்ட் இண்டீஸ். அவங்க இந்த மாதிரி ஜெயித்தாலுமே 75% சூப்பர் 8 குவாலிஃபை. என்னோடய ப்ரெடிக்ஷன் இங்கிலாந்து ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கிரிக்மேனியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறையா T20 வேர்ல்டு கப் நியூஸஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு இருக்கிற நாலேஜை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.